அந்த திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள். பெயர் மாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசு வைக்கிற பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. நாளை 8ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்த சட்டம் தேவையில்லை, அதை இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு கூட்டமாக முதலமைச்சர் தலைமையில் கூட இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இதிலே பங்கேற்க இருக்கிறோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் இந்திய ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. அது கூடாது. தேவையான நிதியை, போதுமான நிதியை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய இந்திய அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. ரெண்டு மாதம் தான் ஆகிறது இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று. முதல் பட்ஜெட்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டுகளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல அறிவிப்புகள், பல திட்டங்கள் வரும். ஆகவே இந்த பட்ஜெட் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு கருத்து எதுவும் சொல்வதற்கு இல்லை. நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள், நிறைவேற்றுவார்கள். இது வழக்கமான ஒன்று. அந்த திட்டங்களை மாற்றல, அந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டம், அதனால நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அவங்க கைவிடல, அல்லது திட்டத்தையே மாற்றவில்லை. அந்த திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள். பெயர் மாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசு வைக்கிற பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. அதை நான் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது தவிர்க்க முடியாதது. காவிரி நீர் பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மிகவும் முன்கூட்டியே சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். முதலமைச்சருக்கு அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வேறு என்ன நோக்கம் இருக்கிறது அல்லது திட்டம் இருக்கிறது என்று தெரியாது. இப்போதும் சொல்லுகிறோம், காவிரி நீர் பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது நல்லது.